விசாரணை குழு முன் ஆஜராக தயார் என்ற பிரதமரின் அறிவிப்பு பாஜகவிற்கு புதிய சிக்கல். ஓட்டுநர் உரிமம் பெற முதலுதவி பயிற்சி அவசியம். ஆளுநர் பர்னாலா வலியுறுத்தல். பீகார் அரசை கண்காணித்து தவறுகளை சொல்ல தயங்க வேண்டாம். முதலமைச்சர் நிதிஷ்குமார் வினோத வேண்டுகோள். மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. வினாடிக்கு 10,000 கன அடி நீர் விடுவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க நாடாளுமன்ற பொதுக் கணக்கு குழு முன்பு ஆஜராக தயார் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்து இருப்பது பாஜகவிற்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி தலைமையிலான பொது கணக்கு குழு முன்பு ஆஜராக தயார் என்று முரளி மனோகர் ஜோஷிக்கே பிரதமர் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் இதுகுறித்து முரளி மனோகர் ஜோஷி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருக்கிறார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் பாஜக, அதிமுக ஆகியவை வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் பொது கணக்கு குழு முன்பு பிரதமர் ஆஜரானால் எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை என்ற கோரிக்கை அடிபட்டு போய்விடும். எனவே பொது கணக்கு குழுவிற்கு பிரதமர் அழைக்கக்கூடாது என்று பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். பாஜக தலைவர்களில் ஒருவரும் பொது கணக்கு குழு உறுப்பினருமான யஷ்வந்த் சின்ஹா கூறுகையில், இந்த கமிட்டி முன் அமைச்சர் யாரும் ஆஜராகி அரசு கணக்கு சம்பந்தமாக வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று விதிமுறை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்க்கட்சிகள் வரவேற்றுள்ளன. இந்த நிலையில் பாஜக தலைவர் முரளி மனோகர் ஜோஷி எந்த முடிவும் எடுக்காதது பாஜக மேலிடத்தை இக்கட்டான நிலையில் ஆழ்த்தியிருக்கிறது. ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு முதலுதவி பயிற்சிக்கான சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் பர்னாலா, உலகிலேயே அதிக அளவு சாலை விபத்துக்கள் இந்தியாவில் நடப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆண்டுதோறும் 1,30,000 பேர் சாலை விபத்துக்களில் பலியாகின்றனர் என்றும் ஆளுநர் பர்னாலா குறிப்பிட்டார். விபத்துக்கு பின் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிப்பதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். வாகன ஓட்டுநர் உரிமம் பெற ஒவ்வொருவருக்கும் முதலுதவி சிகிச்சைக்கான பயிற்சியில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று பர்னாலா வலியுறுத்தினார். இந்த பயிற்சி பெறுவதன் அவசியம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பர்னாலா கேட்டுக் கொண்டார். தன்னுடைய தலைமையிலான அரசை கவனமாக கண்காணித்து வாருங்கள் என்று பீகார் மாநில மக்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தன் அரசை கவனமாக கண்காணிக்க சொல்லும் முதலாவது முதலமைச்சர் இவராகத்தான் இருக்க முடியும். தேசிய முற்போக்கு கூட்டணி தொண்டர்களிடம் குறை கேட்பு நாள் கூட்டம் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் நிதிஷ்குமார், அரசின் செயல்பாட்டை கண்காணிப்பதை உங்கள் அரசுக்கு நீங்கள் ஆற்றும் கடமையாக எண்ணி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த அரசு ஒழுங்காக பணியாற்றுகிறதா, தன் கடமையை செய்கிறதா என்று கூர்மையாக நோக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் நம் அரசு இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் தொண்டர்களிடம் நிதிஷ்குமார் தெரிவித்தார். அரசின் செயல்பாட்டில் எந்தவிதமான குறைகள் இருந்தாலும் அவற்றை சுட்டிக்காட்ட தயங்கக்கூடாது என்றும், எந்த அளவில் குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அதனை உடனடியாக தெரிவியுங்கள் என்றும் தொண்டர்களுக்கு நிதிஷ்குமார் கட்டளையிட்டார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து இன்று காலை தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக கர்நாடகம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் காவிரி டெல்டா பாசன பகுதிகளிலும் பரவலாக நல்ல மழை பெய்தது. இதனால் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உயர்ந்தது. கடந்த 25 தினங்களாக தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் 10,000 கன அடி வீதம் பாசனத்திற்காக இன்று காலை திறந்துவிடப்பட்டது. ஏற்கனவே ஜூலை மாதம் 28ஆம் தேதி அணை திறந்துவிடப்பட்ட பிறகு மீண்டும் இன்று மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை 1295 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேட்டூர் அணையின் கீழ்ப்பகுதியில் காவிரி ஆற்றை நீர் ஆதாரமாக கொண்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகராட்சி, 11 நகராட்சிகள்,
5 பேரூராட்சிகள் மற்றும் 944 ஊராட்சிகளுக்காக 1295 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டம் தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவின் 25வது கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் திட்டத்தை செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அரசின் நிர்வாக ஒப்புதல் விரைவில் வழங்கப்பட்டு செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் சுமார் 18,68,000 மக்கள் பயன்பெறுவார்கள். அஜ்மீர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய சுனில் ஜோஷி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய RSS தலைவர் மீது CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அஜ்மீர் தர்காவில் குண்டுவெடிப்பு நடந்தது. இந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலியானார்கள், 17 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட RSS இயக்கத்தைச் சேர்ந்த சுனில் ஜோஷி இவர் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டார். சுனில் ஜோஷியை RSS இயக்கத்தைச் சேர்ந்தவர்களே படுகொலை செய்ததாக புகார் கூறப்பட்டது. இதுகுறித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங், சுனில் ஜோஷி கொலையில் சுவாமி அசிமானந்தாவிற்கு தொடர்பு இருக்கிறது என்றும் இவருக்கு குஜராத் அரசு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். சுனில் ஜோஷி கொலையில் அசிமானந்தா மட்டுமின்றி பல அமைச்சர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று குறிப்பிட்ட திக் விஜய் சிங், மகாராஷ்டிர மாநில போலீசார் RSS-இன் கையாட்களை போன்று செயல்படுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கை CBI மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திக் விஜய் சிங் கேட்டுக் கொண்டார். மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு முன்பு தீவிரவாத தடுப்பு படையின் தலைவர் ஹேமந்த் கட்கரே தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக தன்னிடம் கூறினார் என்று திக் விஜய் சிங் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். सुनील जोशी की हत्या में कौन शामिल है, इसके तार कौन कौन से बड़े नेताओं से जुड़े हुए हैं, इसके लिए इंटरोगेशन के लिए मध्य प्रदेश पुलिस पर हमको भरोसा नहीं है। हम मांग करते हैं कि इसमें CBI या नेशनल इन्वेस्टिगेटिव एजेंसी को के माध्यम से ही इसकी जांच कराई जाए, क्योंकि जिन लोग पकड़े गए हैं मारने वाले, ये तो RSS के फुट सोल्जर्स हैं, इनमें बड़े लोगों का हाथ है। उसमें पता लगाने के लिए आवश्यक है कि इसकी जांच नेशनल इन्वेस्टिगेटिव एजेंसी कराई जाना चाहिए. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.